ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நிறைய பேர் கேட்குறது, வெள்ளரி வருடம் முழுக்க போடலாமா, இல்லை எந்த பட்டத்தில் போடணும், எந்த சீசனில் போடணும், எப்போ போட்டால் வளரும், என்ன மாதிரி பராமரிப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நிறைய பேர் கேட்குறதுனால ஒரு லாங் வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வெள்ளரி அது ஒரு கோடை நேரத்தில் நமக்கு சாப்பிட்றதுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு காய் அப்படிங்கிறதுனால கோடையில் மட்டும்தான் அது போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய தவறாக நினச்சிட்ருக்கீங்க. நான் என்னுடைய 3 வருட அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். வருடம் 365 நாளும் எப்போ வேணும்னாலும் எந்த பட்டமும் பார்க்க வேணாம், நினச்ச உடனே வெள்ளரி போட்டுட்டு 3 மாதத்தில் அறுவடை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இது போட்டு ஒரு 1 மந்த்து கம்ப்ளீட் ஆகலை, குட்டி குட்டி பிஞ்செல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏன் 3 மாதம் சொல்கிறேன் அப்படின்னாக்க, நாங்கள் இந்த ஒரு சுண்டு விரல் தண்டிக்கு உடனே பறித்து சாப்பிட்ருவோம். பட் அது பருக்கணும் இல்லையா, பருக்கிறதுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு 1 மந்த் ஆகிடும். பட் அது வரைக்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணுறதில்ல. ரெண்டாவது இந்த டேஸ்ட் தான் எங்களுக்கு பிடிக்கும். அப்பா, ஸ்வீட்னா ஸ்வீட்டு அப்படி. நீங்கள் கண்டிப்பாக கடைகளில் சந்தையில் வாங்கி சாப்பிட்ற வெள்ளரியில் இந்த டேஸ்ட் இருக்காதுங்க. அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டு நம்ம வீட்டில் வச்சா வரும். சரிங்களா? எப்படி போடணும், என்ன உரம், முடிஞ்ச அளவுக்கு நிறைய வெள்ளரி பிடிக்கும், வெள்ளரி நிறைய போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருங்க. அட்டகாசமான அறுவடை தினமும் ஸ்நாக்ஸுக்கும் உங்களுக்கு கிடச்சிரும். பட் நான் எதில் வச்சுருக்கேன் அப்படின்னா 15x15 க்ரோ பேக். அது ஆப்ட் ஃபார் நம்மளோட கொடி காய்கறிகளுக்கு. ஆனால் ஒரே ஒரு இது தான் போடுறீங்க, ஒரு 15x15 ஒரு க்ரோ பேக்கில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அறுவடை வந்துடாதில்ல. ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பம்னா ஒரு 4-5 பேக்லேயாவது போட்டால் தான் நமக்கு நல்லா சலிக்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் எத்தனை பேக்கில் போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு 2 இருக்கா, அப்புறம் அங்கே ஒரு 3, ஒரு 5, அப்புறம் இன்னுமே நான் 2 போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஒரு 5 பேக்கில் வெள்ளரி இருக்குது. ஆனால் 5மே பிஞ்சு வெள்ளரி கிடையாது. 3 பிஞ்சு வெள்ளரி போட்டிருக்கேன். ஒரு இதில் சாம்பார் வெள்ளரி, இன்னொரு இதில் பழ வெள்ளரி, அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் இன்னுமே நிறைய போடலான்னு பிளான் இருக்குது. எப்போ போட்டாலும் சரி, எந்த ஒரு அந்த ப்ரொசீஜர்லாம் வச்சு விதை போடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. போட்டால் 3ஆவது நாள் முளைச்சி வந்துடுங்க. தண்ணி மட்டும் கவனமாக ஊற்றுங்க. டபக்குன்னு கீழே சாஞ்சிடும். அந்த மாதிரி சாஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அதை கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் அது வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு கம்பை சப்போர்ட்டு கொடுங்க. வளர்றதுக்கு முன்னாடியே விதை போட்டோன்னே பூ வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கழித்து வச்சிட்டிங்க, அது வளர முன்னாடியே அப்படின்னாக்கா, ஏன்னா விதைகள் போட்ட இடத்துல இல்லாமல் அங்கங்கே போயிடுது. நம்ம போட்ட இடம் ஒன்றா இருக்கும், வேறு இடத்துல முளைச்சிருக்கும். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன விதைகள் பார்த்திங்களா, அதனால் ஒரு 15x15 க்ரோ பேக்குக்கு எத்தனை செடி போடலாம் அப்படின்னா 2 செடி வரைக்கும் போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் உரம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் அல்லது மண்புழு உரம் கொடுத்துக்கோங்க. நல்லா தாராளமாக கொடுங்க. சரிங்களா? அப்போ தான் அது நிறைய காய்க்கும். அப்புறம் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணால் தான் வருமா அப்படின்னா தேவையில்லை. நான்லாம் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணவே இல்லை. இந்த 1 மந்த்து முடிஞ்சு அழகாக குட்டி குட்டி பிஞ்சுகள் வந்துட்டாங்க. இதில் இன்னும் வரலைங்கிறதுக்காக பழ வெள்ளரி, சாம்பார் வெள்ளரிலாம் இன்னும் வரலைங்கிறதுக்காகலாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க. தன்னால் நிறைய வண்டுகள் வராங்க, நிறைய தேனீக்கள் வராங்க, அதெல்லாம் பாலினேஷன் ஆகிடும். இல்லை உங்களுக்கு தேவைன்னா ஹேண்ட் பாலினேஷன் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது மாடி தோட்டத்தில். சரிங்களா? அப்புறம் வாரம் இது கொடுங்க, லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே வாங்க. பூச்சி தாக்குதல் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பூச்சி தாக்குதலும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த 3 வருடமாக நானும் பிஞ்சு வெள்ளரி, அப்புறம் எங்கள் ஊர் பக்கம் பிஞ்சு வெள்ளரின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி அது போட்டிருக்கேன். அப்புறம் உருண்டை வெள்ளரி போட்டிருக்கேன், பழ வெள்ளரி போட்டிருக்கேன். எதுலேயுமே எனக்கு பூச்சி தாக்குதல்லாம் பெருசாக வரலை. தண்ணி தேங்குகிற மாதிரி
இல்லாமல் பார்த்துக்கோங்க. வெயில் வந்து நல்ல வெயில் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. அந்த சப்போர்ட் கொடுக்கறதுல தான் வந்து அவங்க நல்ல க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நிறைய கயிறு கட்டி விடுங்க, இல்லைனா ஏதாவது பந்தல் போட்டு விடுங்க. நான் வந்து எப்படி நான் கயிறுலாம் கட்டி விட்டேங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு கிளை வரும்போதும் அந்த கயிறில் இழுத்து இழுத்து மேலே கட்டி விடலைன்னா இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த சப்போர்ட் இல்லாமல் அது ரொம்ப மென்மையாக இருக்குமா, அது நடக்கும்போது கூட ஏதாவது ஒரு காற்று பட்டால் கூட டபக்குன்னு உடஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி டிலே ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் காரணங்களே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. வெள்ளரி வளர்க்குறது, வெள்ளரி வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மாடி தோட்டம் மேலே உங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துடும். அடிக்க எல்லாமே வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ரெண்டாவது அப்படியே மாடிக்கு வந்தோமா, அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனோமா, அப்படியே ஒரு 4 வெள்ளரியை பறித்து தின்னோமா அப்படின்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஈஸி மெயின்டெனன்ஸு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், தண்ணி வந்து ரொம்ப தேங்காமல் நிறைய தண்ணி ஊற்றாமல், அதே நேரம் தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டிங்கனாலும் இலை ஃபுல்லாக அப்படியே வாடி போய் கொலக்குன்னு ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ அதோட வளர்ச்சிகள் டிலே ஆகிட்டே போகும். ஸோ அது வந்து கரெக்டாக எந்த அளவு தேவைங்கிறத பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. 365 நாள் போடலாம். இப்போ தெரிஞ்சிட்டிங்கள்ல, உடனே இன்றைக்கே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஆகஸ்ட்டில் அடுத்த மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து குட்டி குட்டி பிஞ்சாக பறித்து சாப்பிட்லாம். இல்லைன்னா ஒரு 2-3 மாதத்தில், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு அறுவடை இருக்கும். இது முடிய போகுதுங்கிறத அதை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அது இலைகள்லாம் ஒரு மாதிரி டல்லாகிட்டு கொஞ்சம் அதோட இது வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போவே நீங்கள் வேறு 2 இதில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நமக்கு 365 நாளும் வந்து சாப்பிட்றதுக்கு கிடச்சிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அப்புறம் என்கிட்ட எல்லோரும் பிஞ்சு விதை கேட்குறீங்க. விதை நான் இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டேன். சரிங்களா? விதை எப்படி எடுக்கணுன்னா, இந்த பிஞ்சு வெள்ளரியாக இருந்தாலும் நல்லா பருக்க விட்டு பழமாக்கி அதுலேருந்து விதை சும்மா 1000 கணக்கில் வருங்க ஒரு பழத்துலையே. ஸோ நான் நிறைய பேருக்கு பிஞ்சு வெள்ளரி விதைகள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது மாதிரி உருண்டை வெள்ளரியும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட விதைகள் இல்லை. நானே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு கேட்டப்போ யாருமே தராதப்போ நான் வந்து விலைக்கு தான் சச்சுக்கிட்ட வாங்கி போட்டேன். பட் இப்போ வந்து சச்சுக்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன் 1 மந்த்துக்கு முன்னாடி. பட் இப்போ இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க திரும்ப இது பண்ணுவாங்களா இருக்கலாம். சரிங்களா? வெள்ளரி அது மாதிரி வந்து எங்கே யார்கிட்ட வாங்கினாலும் நல்லா வளருங்க. மற்றதெல்லாம் வந்து வீரியத்தன்மை குறைஞ்சிரும் அப்படிலாம் சொல்கிறோம்ல. வெள்ளரியை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு தெரிஞ்சு 1 இயருக்கு மேலே ஆனால் கூட அந்த விதைகள் எதுவுமே ஆகிறதில்ல. அது பேசாமல் நல்லா இருக்குது. வெள்ளரி விதைகள் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வீரியத்தன்மை குறையிறதும் இல்லை. சாப்பிட்றதுக்கு கூட நம்ம ஏதாவது டிஷ்ஷு செஞ்சோன்னாக்கா அதிலலாம் போட்டுக்கலாம், லட்டில் போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து நட்ஸ் பால்லாம் பிடிச்சோன்னா அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கேசரி, அதில் போட்டு நிறைய டிஷ்ஷஸில் இதை போட்டுக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சத்து மிகுந்தது. விதையை கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டீங்க விதை வாங்குறதுக்கு தானே? கண்டிப்பாக எனக்கு இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் நீங்களும் அறுவடை பண்ணிவிட்டு என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோவில் பிரயோஜனமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இல்லை இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க. நான் உங்களுக்காக வீடியோவில் கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேம்மா, ஹாப்பி கார்டனிங். டேக் கேர், பை பை, see you.